வணக்கம். இந்து மக்கள் கட்சியுடைய மதுரை மாவட்ட தலைவர் சோலைக்கண்ணன் பேசுகிறேன். பயங்கரவாதி இமாம் அலியுடைய நினைவு நாளை அனுசரிப்பதை இந்து மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. பயங்கரவாதி இமாம் அலிக்கு நினைவஞ்சலி செலுத்துவதை உடனடியாக தடுத்து நிறுத்த கோரியும், அந்த நிகழ்ச்சியை நடத்துவோர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய கோரியும் தமிழக அரசுக்கும் தமிழக காவல்துறைக்கும் இதன் மூலமாக இந்து மக்கள் கட்சி கோரிக்கை விடுக்கிறது. மதுரை மாவட்டம் மேலூரைச் சேர்ந்த பயங்கரவாதி இமாம் அலி என்பவன் கோவை குண்டுவெடிப்பில் 58 பேர் பலியானதற்கும், சென்னை RSS அலுவலகத்தில் குண்டுவெடிப்பில் 11 பேர் பலியானதற்கு காரணமாக இருந்தவன் தான் இந்த இமாம் அலி. பல்வேறு பயங்கரவாத செயலிலே தேசவிரோத செயலில் ஈடுபட்டு வந்த அந்த பயங்கரவாதி இமாம் அலி வங்காளதேசம், பாகிஸ்தான் போன்ற இஸ்லாமிய நாடுகளில் ஆயுத பயிற்சி, கொரில்லா பயிற்சி, வெடிகுண்டு தயாரிப்பு பயிற்சி போன்ற பல்வேறு பயிற்சிகளை பெற்றவன் தான் இந்த இமாம் அலி. அல்உம்மா, மனிதநீதி பாசறை போன்ற தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்பில் இருந்தவன் தான் இந்த இமாம் அலி. பாஜக தேசிய தலைவர்கள் அத்வானிஜி, அசோக் சிங்காஜி, முரளி மனோகர் ஜோஷி போன்றவர்களை படுகொலை செய்ய திட்டமிட்டவன் தான் இந்த இமாம் அலி. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், பெங்களூரு இஸ்கான் கிருஷ்ணர் கோயில் மற்றும் தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான பிரபலமான இந்து கோயிலில் குண்டு வைத்து தகர்க்க திட்டமிட்டவன் தான் இந்த இமாம் அலி. தமிழகத்தில் பல்வேறு இந்திய இயக்க தலைவர்களை படுகொலை செய்யவும் அதுக்கு ஊன்றுகோலாக இருந்தவன் தான் இந்த இமாம் அலி. இந்த நாடை இஸ்லாமிய நாடாக மாற்ற வேண்டும் என்று நினைத்தவன் தான் இந்த இமாம் அலி. அப்படிப்பட்டவன் இஸ்லாம் பயங்கரவாதியை நெல்லை சிறையிலிருந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு காவல்துறை வாகனத்தில் அழைத்துச் செல்லும்போது மதுரை திருமங்கலத்தில் வாகனத்தை வழிமறித்து, பயங்கரவாதிகளால் வாகனத்தை வழிமறித்து காவல்துறை தாக்கி இமாம் அலி தப்பிச் சென்றான். பெங்களூரில் அவன் தலைமறைவாக இருக்கும் பொழுது காவல்துறை அவனை என்கவுண்டர் செய்யும் பொழுது அவனுடன் பெண் உள்பட 4 பேர் காவல்துறை என்கவுண்டரால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அப்பொழுது அவனுடைய உடல், இமாம் அலி மற்றும் அந்த 4 பேர் உடலும் மதுரை நெல்பேட்டை ஒரு பள்ளிவாசலில் அடக்கம் செய்யப்பட்டது. ஒரு சில வருடங்கள் அங்கே அந்த அஞ்சலி செலுத்தும் பொழுது அதன் பிறகு அங்கே உள்ள பள்ளிவாசல் நிர்வாகம் யாருக்கும் அனுமதி அளிக்கவில்லை. பள்ளிவாசல் நிர்வாகம் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் அங்கே யாருக்கும் அனுமதி அளிக்காத காரணத்தினால் சில வருடங்களாக INLP என்ற இந்திய தேசிய கட்சி, அந்த கட்சி இமாம் அலியை ஒரு தேச தியாகி மாதிரி, ஒரு சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி, இஸ்லாமிய மார்க்கத்திற்கான அவர் ஊரி தியாகம் செஞ்ச மாதிரி, அவர் நினைவு நாள் அந்த 29ஆம் அந்த நினைவு நாளில் ஒரு வீர வணக்க நாள், இளைஞர்களின் எழுச்சி நாள், மாவீரர் நாள் அப்படின்னு சொல்லி பல்வேறு வீர வசனங்களோடு சமூக ஊடகங்களை இப்போ பதிவிட்டு வர்றாங்க. கடந்த வருஷமே தினசரி நாளிதழில் விளம்பரம் பண்ணி அவனுடைய இமாம் அலி, பயங்கர இமாம் அலி போட்டோ போட்டு பல்வேறு விளம்பரங்கள் பண்ணியிருந்தாங்க. அப்போ நாங்கள் புகார் கொடுத்தோம். அப்போ புகார் கொடுத்து காவல்துறை என்ன மத்தனம் தெரியல. அதில் என்னென்னா காவல்துறை அனுமதியுடனே, பாதுகாப்புடனே நிறைய இடங்கள் பிரியாணி கொடுத்தியான். இமாம் அலி என்பவன் ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரவாதி. இந்த பயங்கரவாதிக்கு ஆதரவை செயல்படுறான் பார்த்தீங்களா, இந்த தடார் ரஹீம், இந்த INLP இந்திய தேசிய கட்சியுடைய தலைவர் பேர் அப்துல் ரஹீம். தடார் ரஹீம் என்ற காரணம் இமாம் அலி கூட்டாளி தான் இந்த தடார் ரஹீம். இமாம் அலி 2 பேரும் பல்வேறு குண்டுவெடிப்பில் சம்மந்தப்பட்டவர், 2 பேரும் கூட்டாளிகள் தான். அதனால் இமாம் அலி இறந்ததுக்கு பிறகு அவனோட நினைவாக என்ன செய்கிறானா, பயங்கரவாத செயலில் யார் ஈடுபட்டாலும் பல்வேறு குண்டுவெடிப்பில் சம்மந்தப்பட்டவர்கள், இந்திய தலைவர் படுகொலை சம்மந்தப்பட்டவன் புறந்த கட்சியில் சேர்த்துக்கிட்டு கட்சி என்ற போர்வையில் பயங்கரவாதத்தையும் பயங்கரவாதத்தை ஊக்குவித்து வருகிறார் தான் இந்த இமாம் அலி. தடார் ரஹீம் இமாம் அலியோட ஒரு நெருங்கிய நண்பன். அதே தடார் ரஹீம் இப்போ கட்சி என்ற போரில் இருந்துட்டு யூடியூப் சேனலில் பயங்கரமாக ஒரு பேட்டியெல்லாம் கொடுப்பார். நல்ல மாதிரி அவன் பயங்கரவாத செயலில் ஈடுபட்டு பல வருடங்கள் சிறையில் இருந்தான். அதான் தடா, அதான் அடமொழி பட்டான்.
தடா சட்டத்தை ஜெயிலில் இருந்தவர், அவர் தேசிய பாதுகாப்பு சட்டம் பல்வேறு சட்டத்தில் இருந்தவர் தான் இன்றைக்கி வந்து கட்சி என்ற போரில் விழுந்துக்கிட்டு பயங்கரவாதிகள் பூரா அவர் கட்சியில் சேர்த்துக்கிட்டு அந்த போரில் விழுந்துட்டு பயங்கர வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பயங்கரவாதிகள் பூரா வளர்த்துறது அவங்க தான். இந்த வருடம் வந்து இந்த 2024 வருகின்ற 29 செப்டம்பர் மாதம் ஃபேஸ்புக்கில் பூரா வந்து விளம்பரம் செஞ்சுட்டு இருக்காங்க. முகநூலில் INLB, சிறைவாசிகள் தம்பிகள், இமாம் அலி தம்பிகள், பழனிபா பாஸ்டர் போன்ற அந்த முகநூல் பக்கத்தில் பூரா இமாம் அலி படத்தை போட்டு அந்த 29 படத்தை போட்டு இறைமார்க்கம் காக்க இன்னுயிர் பிரார்த்திப்போம் இமாம் அலி மாவீரர். அதாவது இன்னுயிர் நீத்த இறை மார்க்கத்திற்காண்டி அவர் வந்து கொண்டு வச்சானான்னு தெரியல, இறை மார்க்கத்துக்காண்டி கோவிலில் போய் இடிக்கணும்னு நினச்சானு தெரியல, இறை மார்க்கத்துக்காண்டி அப்பாவி தமிழரை கொண்டானான்னு தெரியல, இறை மார்க்கத்துக்காண்டி இஸ்லாமிய நாடை மாற்றுன்றான்னு நினச்சானு தெரியல. இப்போ என்ன சொல்ல வரேன்னு தெரியல. அதே மாதிரி இன்னொன்று சொல்லியிருக்காங்க, என்னது ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் மீட்க இறை மார்க்கம் புவி ஆள, அதான் இஸ்லாமிய நாடை மாற்றணுமா. அதுக்கப்புறம் சொல்லியிருக்க உன் உயிரை உரமாக்கினீர் உன் கனவை வென்றெடுக்க, அவனுக்கு கனவை பூரா வென்றெடுக்க போகிற அவன் வந்து நாடை இஸ்லாமிய நாடான்னு மாற்ற இது பண்ணேன். பல்வேறு இடங்களில் கொண்டு வைக்கணும். இந்து முஸ்லீம் ஒட்டுப்புற சீர்குலைக்கு வந்தது இமாம் அலியுடைய நினைவு கொள்கைகள் எல்லாமே கோட்பாடுகள்லாம் அவனோட நினைவையும் அவனுடைய கோட்பாடுகளையும் வந்து இங்கே உள்ள இதெல்லாம் நிறைவேற்ற போகிறாங்களாம் பல்வேறு இஸ்லாமிய நாடை மாற்றுறதுக்கு. உண்மை மறவே உண்மை மறவோமா இளைஞர்கள் எழுச்சி நாயகன், உன் கண்கள் உறங்கலாம் உன் கனவுகள் உறங்காது, உன் வீரம் உன் உடல் புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டிருக்கு. இப்படிலாம் வசனங்கள் போட்டு நீ சமூகங்கள் பறக்கிட்டு இருக்கு. இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு சாதாரண விஷயம் கூட நம்ம போட்டால் கூட உடனே வந்து காவல்துறை எங்களெல்லாம் கைது பண்ணுது. இந்தியக்கு பிரமுகர்கள் யாராவது போட்டால் இவன் பயங்கரவாதிகளை ஊக்குவித்து ஒரு பயங்கரவாதிகளுடைய நினைவஞ்சலி செலுத்துவோம்னு சொல்லி வீரவசனம் போட்டு இன்றைய இளைஞர்களுடைய இஸ்லாமியர்களுடைய தலைமுறைக்கு வந்து சொல்லி காமிக்கிறான், சித்தரிக்கிறேன். அவனை பயங்கரவாதியை வந்து ஒரு தியாகமாக சித்தரிச்ச செய்தி வெளியிடுறான். நீங்கள் இல்லை இஸ்லாமிய இளைஞர்கள் என்ன நினைப்பாங்க சொல்கிறேன். வந்து நாங்கள் வந்து சென்னை உட்பட பல்வேறு இடங்களில் தமிழகம் முழுவதும் வந்து மாட்டுக்கறி பிரியாணி போட போகிறானா, அந்த நினைவு நாளைக்கு ரத்த தானம் கொடுக்க போகிறானா. இந்த ரத்தத்தை உறிஞ்சிட்டு வந்தால் இமாம் அலி 58 அப்பில் தப்பாக தமிழர் குண்டுவெடிப்பில் வந்து உடல் செதறி செத்தார்கள். 11 பேர் சென்னை RSS அலுவலகத்தில் உடல் செதறி ரத்தம் செதறி செத்தார்கள். அந்த நாளில் அப்படி ரத்த வரி பிடிச்ச இமாம் அலியுடைய நினைவு நாளைக்கு ரத்த தானம் பண்ணுறாங்க. எவனை ஏமாத்துறதுக்கு? அந்த ரத்த தானத்தை ஏற்றினாலும் அப்படியே தேசப்பற்றி பரவிடுமா? பல்வேறு இடங்களில் நிகழ்ச்சி நடத்தினா அந்த நிகழ்ச்சி யாரா அந்த இமாம் அலின்றவன் ஒரு பயங்கரவாதி. அந்த சுதந்திர போராட்டத்தை அந்த தேசத்துக்காண்டி போராடினவனா, இல்லை இஸ்லாமிய மார்க்கத்துக்காண்டி போராடினவனா, இல்லை இஸ்லாமிய மதத்துக்காண்டி உயிர்த்தியாகம் பண்ணவனா? எதுவும் கிடையாது. அவன் பல்வேறு குண்டுவெடிப்பில் நாசக்கார வேலையில் தேச விரோத செயல் ஈடுபட்டு அந்த நாடை இஸ்லாமிய நாடான மாற்ற நினைச்சவன், இந்த இந்து முஸ்லீம் ஒற்றுமை சீர்குலைக்க நினைச்சவன். அப்படிப்பட்டவனுக்கு வந்து நீங்கள் வந்து அஞ்சலி செலுத்துறேன் வீர வணக்கம் செலுத்துறேன்னு சொன்னால் எந்த தைரியத்தில் பண்ணுறேன்? டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அவருடைய வரலாறு சொல்லிக் கொடுக்கலாம், அவருடைய வீர வணக்க நினைவு நாளை அனுசரிக்கலாம், வர சொல்லிக் கொடுக்கலாம். இங்குள்ள இஸ்லாமிய இளைஞர்களுக்கு அவருடைய வரலாற்றை சொல்லிக் கொடுக்கலாம், அவருடைய தேசபக்தியை சொல்லிக் கொடுக்கலாம். அவர் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர் தானே, ஒரு ஜனாதிபதியாக இருந்தவர், ஒரு அணுகாயம் தயாரித்தவர், ஒரு விஞ்ஞானி, திருமணமே ஆகாமல் அந்த தேசத்துக்காண்டி உயிர் தியாகம் பண்ணவர், பாகிஸ்தானுக்காரனுக்கு ஆதரவாக செயல்படுறது எதுவரைக்கும் கிடையாது, எந்த ஒரு இஸ்லாமிய நாட்டுக்காரன் ஆதரவாக செயல்பட்டது கிடையாது. இந்த நாட்டினுடைய விசுவாசி, இந்த நாட்டினுடைய குடிமகன். பாகிஸ்தான்காரர் கூட என்னடா இது எங்கள் நாட்டை கொள்றதுக்கு நம்மளோட இஸ்லாமிய நாட்டுக்கு போர் எடுக்கிறதுக்கு நீ எப்படி வந்து இந்தியாவுக்கு நீ அணுகாயம் தயார்படுறது மார்க்கத்துக்கு எதிரானது அல்லவா அப்படின்னு பாகிஸ்தான்காரன் கூப்பிடும்போது கெஞ்சி கூப்பிடும்போது கூட போகாதவர் தான்டா நம்ம டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். தேச புத்தி உள்ள ஒரு தேச உணர்வாளர். அவர் சொன்ன ஒரே வார்த்தை, நான் பிறந்த இந்த நாட்டினுடைய மைந்தன், இந்தியன் குடிமகன், இந்த மண்ணிக்கு வந்து விசுவாசமாக இருப்பேன். நான் ஒன்று நாட்டுக்கு பண்ணாதான் நான் அல்லாஹ்க்கு எதிராக பண்ணுற மாதிரி ஆயிரு. என்னோட நாட்டை எவன் தூண்டினாலும் சீண்டினாலும் எவன் நாட்டை தாக்க வந்தாலும் அவன் இஸ்லாமிய நாடால் எவனாக இருந்தாலும் அந்த நாட்டுக்கு வந்து என்னோட அணுகாயுதம் தொடுக்கும், என்னை அணுகாயுதம் உபயோகப்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொன்னவர். அப்படி ஒரு மாவீரர். அவரை வந்து இன்றைய இஸ்லாமிய இளைஞர்களுடைய மத்தியில் போதிங்க, அவரை நினைவு நாள் அனுசரிங்க. அதை விட்டுட்டு ஒரு பயங்கரவாதி நாட்டை துண்டாக்க நினைச்சவன் அவனுக்கு போய் கொண்டாடிக்கிட்டு இருக்க, அவனுடைய நினைவு நாள் அனுசரிக்கிற இன்றைய இளைஞருக்கு என்ன சொல்ல வர? இதை இஸ்லாமிய மார்க்கம் ஏற்றுக்குதா? இங்கே இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கிறீங்களா? நீங்களா இங்கே இஸ்லாமிய அடிப்படையில் இந்த மாதிரி பண்ணுறனால தான், இந்த மாதிரி பயங்கரவாதிகளை ஆதரிக்கிறனால தான் இன்றைக்கி பெரும்பாலான இஸ்லாமியர்கள் பயங்கரவாதிகளை பார்க்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. ஒட்டுமொத்த இஸ்லாம் சமுதாய மக்களும் நீங்கள் சொல்கிறீங்க எங்களுக்கு பூரா இஸ்லாமியில் பூரா ஒரு பயங்கரவாதிகளை சித்தரிக்கிறாங்க, பயங்கரவாதிகளை பார்க்குறாங்கன்னு. அதற்கு காரணம் யார்? இது போன்ற இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக பண்டாமல் இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் ஆதரவாக நிகழ்ச்சி நடத்துகிறான் பாருங்க. பண்ணலாமா? இவனை நீங்கள் கண்டிக்க வேண்டாமா? இங்கே உள்ள இஸ்லாமிய மக்கள் எப்படா வந்து பயங்கரவாத செயல் ஈடுபட்டவன், அப்பாவி தமிழர்களை கொண்டவன்,
இந்து கோயிலை இடிக்கணும்னு சொன்னவன், இந்த முஸ்லீம் ஒற்றுமை சீர்குலைக்கணும்னு நினைச்சவன், இந்த நாடு இஸ்லாமிய நாடை மாற்றணும்னு நினைச்சவன், இப்படி போன்ற பயங்கரவாதிகள் தான் எங்களையும் வந்து எங்களுக்கு கேவலமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது இஸ்லாமியன்னு சொல்கிறதுக்கு. அவனை எப்படி நீங்கள் வந்து நினைவு அனுசரிக்க போச்சு சொல்லி நீங்கள் அவனை கண்டிக்கணுமா இல்லையா? இங்கே உள்ள இஸ்லாமியில் பார்த்து நான் கேள்வி கேட்குறேன். மத ஒற்றுமையை பற்றி பேசுகிறவங்க, சமத்துவம் பேசுகிறவங்க, மதநலிக்கணம் பேசுகிறவங்க, மாம மச்சான் பேசுகிறவங்க, இந்து முஸ்லீமில் வேண்டும்னு நினைக்கிறவங்களாம் பதில் சொல்லுங்கள். ஒரு தைரியமாக வந்து ஒரு பயங்கரவாதி ஆதரித்து அவனை போய் எல்லாரும் இமாம் அலி போல் வரணும்னு சொல்லிட்டு உங்களுடைய இஸ்லாமிய இளைஞர்கள் புறாத்தையும், உங்களுடைய குடும்பத்தார்கள் புறாத்தையும், இஸ்லாமிய இளைஞர்கள் புறாத்தையும், உங்களுடைய மகன்கள் உங்களுடைய பேரம்பேத்திகள் புறாத்தையும் என்ன சொல்கிறேன்? இமாம் அலி போல் வாருங்கள். அவர் மார்க்கத்துக்கான உயிர் தான் பண்ணேன்னு சொல்ல உண்மையா? அது மார்க்கத்துக்காண்டி எல்லாமே செஞ்சானவே இமாம் அலி, அதை ஏற்றுக்கொள்கிறான்னு சொல்கிற வாரத்தை யாருமே கண்டிக்க மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு பயங்கரவாதி தான் நினைப்பாங்க, இங்கே உள்ள சித்தரிப்பாங்க, பார்ப்பாங்க. ஒரு பயங்கரவாதியை ஒரு மார்க்கத்து ஒரு தியாகி போல சித்தரிச்சுட்டு இருக்கேன், அவனை கண்டிக்க மாட்டேங்க. இங்கே உள்ள அரசியல்வாதியும் கண்டிக்க மாட்டேங்க, இஸ்லாமிய மக்களும் கண்டிக்க மாட்டேங்க. அதனால தான் அவன் தைரியமாக பண்ணிக்கிட்டு இருக்கான். சிறுபான்மை ஓட்டு வங்கிக்கான தமிழக காவல்துறை, தமிழக அரசு, தமிழக முதல்வர் வந்து வேடிக்கை பார்க்கக்கூடாது. சிறுபான்மை ஓட்டு வங்கிக்காக பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கார்கள். இதே உங்களது ஆட்சி காலத்தில் தான் குண்டுவெடிப்பு, பயங்கரவாதி குண்டுவெடிப்பு நடந்தது. இதே உங்களது ஆட்சி காலத்தில் தான் பயங்கரவாதிகள் விடுதலை செய்யப்பட்டார்கள். தற்பொழுது உங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் குண்டுவெடிப்பு பயங்கரவாத ஆயுதம் பெற்றவர் பூரா இன்றைக்கி பாட்ஷா உட்பட பல பேர் இன்றைக்கி சிறையிலிருந்து பரவல் என்ற பொருள் வெளியே வந்திருக்கேன். இன்ன வரைக்கும் வெளியே போல, உள்ள போல, ஜெயிலுக்குள் போல. அவனோட நிலைமை என்னாச்சுன்னு தெரியல. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. இன்னும் சிறைக்கு போல. பரவாயில்ல, எவ்வளோ காலங்கள் வெளியே இருக்க முடியாமல் அவன் என்ன திட்டமிட்டு இருக்கான்னு தெரியல. ஒவ்வொரு இஸ்லாமிய நாடு, இஸ்லாமிய நாடு, இந்தியா இஸ்லாமிய நாடாமல் சந்தோஷமாக இருவில்லை எல்லாருமே? இந்தியா இஸ்லாமிய நாடு மாற்றினா நிம்மதியாக இருவீங்களா? எந்த ஒரு இஸ்லாமிய நாடு நிம்மதியாக இருக்கா? அங்கே ஒரு இஸ்லாம் மக்கள் நிம்மதியாக வந்து ஒரு சுதந்திரம் இருக்க முடியல, ஒரு அமைதியாக இருக்க முடியல. ஒரு தொழுவை கூட வந்து எந்த நேரத்தில் குண்டு வெடிக்கும், எந்த இடத்துல வந்து எத்தனை பேர் சாவாந்தரில் குண்டு வைக்கிறவனு இஸ்லாமியன், சாகிறவனு இஸ்லாமியன், ஒரு பள்ளிவாசி தொழுவை கூட நடத்த முடியல. இந்த பாகிஸ்தானை பாருங்கள், நாடு நம்ம விட்டு பிரிஞ்சு போச்சு. இன்றைக்கி எவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது, எவ்வளோ சிரமத்தில் இருக்குது, ஒரு நிம்மதி இல்லை. இன்றைக்கி ஆப்கானிஸ்தான்லேருந்து, வங்காளதேசத்துலேருந்து, ஈரான்லேருந்து, ஈராக்லேருந்து எல்லா நாடுகளில் வந்து இஸ்லாமிய நாடுகள் பூரா இன்றைக்கி நிம்மதி இல்லாமல் இருக்காங்க, நிம்மதி இழந்திருக்க, ஒரு சுதந்திரம் இல்லாமல் இருக்காங்க. ஆனால் தமிழகத்திலே, இந்தியாவிலே அவ்வளோ சுதந்திரமும் அவ்வளோ சலுகையும் அவ்வளோ வசதி பண்ணி கொடுக்குது இங்கே உள்ள அரசாங்கம். ஆனால் இன்னமும் வந்து இஸ்லாமிய நாடை மாட்டணும் ஒருத்தர் துடிச்சிட்டு இருக்கேன், அவனுக்கு ஆதரவாக நிறைய பேர் செயல்பட்டு இருக்கேன் நினச்சா வேதனையாக இருக்குது. பன்றிக்கு பிறந்தவன் தான் இந்த நாட்டை துண்டாக்கணும்னு நினைப்பேன். பன்றிக்கு பிறந்தவன் தான் பல்வேறு இடங்களை குண்டு வைக்கணும்னு நினைப்பேன். பன்றிக்கு பிறந்தவன் தான் இந்த நாட்டின் ஒற்றுமை சீர்குலைக்க நினைப்பேன். பன்றிக்கு பிறந்தவன் தான் பயங்கரவாதிகளை ஊக்குவிப்பேன். பன்றிக்கு பிறந்தவன் அந்த பயங்கரவாதி இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தணும். பன்றிக்கு பிறந்தவன் இருப்பேன். ஒரிஜினல் இஸ்லாமியன் பிறந்தவன் ஒருத்தன் இந்திய குடிமகனுக்கு பிறந்தவனு கிடையாது. உண்டு வீட்டுக்கு துரோகம் பண்ணுறதா இருக்கு. இந்த நாட்டிலே வந்து அனைத்து வசதியும் பெற்றுக்கிட்டு, அனைத்து சலுகையும் பெற்றுக்கிட்டு, இந்த நாட்டுக்கு வந்து எதிராக செயல்பட மார்க்கம் என்ற போர்வையிலும், கட்சி என்ற போர்வையிலும், இஸ்லாம் சிறுபான்மை என்ற போர்வையில் பயங்கரவாத செயல் ஈடுபட்டிருக்கேன். ஒருவன் பயங்கரவாதத்தையும் பயங்கரவாதிகளும் யார் ஆதரிக்கிறான் அவனும் பயங்கரவாதிகளே, அவனும் தேச விரோதிகளே. தேச விரோத குற்றம் இது. எவ்வளோ தைரியம் அந்த நிகழ்ச்சி. ஆகவே அதை தமிழக அரசுக்கு, தமிழக காவல்துறைக்கு சொல்கிறோம். இவங்க வேண்டுமென்றே திட்டமிட்டு பயங்கரவாதிகளை புறாத்தையும் வந்து தியாகிகளை சித்தரிக்கிறாங்க. ஆகவே இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு அனுமதி கொடுக்கக்கூடாது. இமாம் அலியுடைய நினைவஞ்சலி செலுத்துவதற்கோ, வீரவணக்கம் செலுத்துவதற்கோ, நலத்திட்டங்கள் வழங்குவதற்கோ, உணவுகள் வழங்குவதற்கோ எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் அனுமதி காவல்துறை கொடுக்கக்கூடாது. அதற்கு தடை விதிக்க வேண்டும். அதற்கு தடை விதிக்க வேண்டும். சமூக ஊடகங்களில் முகநூலில் வந்து விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை பார்த்து இஸ்லாமிய இளைஞர்கள் பூரா என்ன செய்வேன்? மூல செலவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இமாம் அலி போல் வா, நம்மளுடைய சமுதாயத்துக்காண்டி அவன் வந்து வேற மாதிரி கொண்டு போய் சித்தரிச்சுட்டு இருக்கேன். நம்ம தேசத்துக்கு எதிராக, இந்து முஸ்லீம்ஸுக்கு எதிராக, சட்டத்திட்டங்களுக்கு எதிராக, மார்க்கம் என்ற போரில் இன்றைய இஸ்லாமிய இளைஞர்கள் மூலச்செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தடுத்து நிறுத்த வேண்டும். அந்த வந்து முகநூல் போட்டு பிறகு உடனே தடுத்து நிறுத்துங்க. தினசரி விளம்பரம் என்ற தைரியம் இமாம் அலி படத்தை போட்டு, பயங்கரவாதியை போட்டு, எந்த ஒரு நாட்டிலையும் வந்து இஸ்லாமிய நாட்டில் எந்த ஒரு நாட்டிலையும் வந்து இந்த மாதிரி பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக, அந்த நாட்டினுடைய பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக யாருமே வந்து ஒரு அனுசரிச்சது கிடையாது. அல்வைதா படத்தினுடைய அல்வைதா தலைவர் உலக பயங்கரவாதி ஓசாமா பில்லனுடைய படத்தை போட்டு இங்கே ஓட்டுறேன். இதே நடந்துச்சு. இதே INLP-காரன் தான். இதே இந்திய தேசிய கட்சிக்காரன் தடாராமி குறிப்பு தான். இதே சென்னை மெரினா பீச்சிலேயே ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது டூவீலரில் வந்து ஓசாமா பில்லன் படத்தை போட்டு வந்தாங்க. அந்த நாட்டிலேயே அவனுடைய மக்களே, அவன் அங்கே உள்ள சமுதாயம், அங்கே உள்ளவங்களே கொண்டாடல. ஓசாமா பில்லனுக்கு பாகிஸ்தானில் கொண்டாடினாங்களா? நினைவு நாள் அனுசரிச்சாலும் கிடையாது. ஆனால் இங்கே அனுசரிக்கிறேன் தைரியமாக. இங்கே எல்லாமே சுதந்திரமாக செயல்படுறேன். பயங்கரவாதிகள் அப்புறம் சுதந்திரமாக செயல்படுற தமிழகத்தில் மட்டும்தான். அப்சல் குரலை தூக்கில் போட்டாலும் சரி, அப்துல் கசாப் தூக்கில் போட்டாலும் சரி, யாகுப் மன்னர் தூக்கில் போட்டாலும் இங்கே தான் கண்டிக்கிறேன். தமிழகத்தில் தான் கண்டிக்கிறேன். இங்கே உள்ள இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் எங்கேயாவது ஒரு நாள் காஷ்மீரில் நடந்தாலும் சரி, பாகிஸ்தானில் நடந்தாலும் சரி, இலங்கையில் நடந்தாலும் சரி, மற்ற மாநிலங்கள் எங்கே குண்டுவெடிப்பு நடந்தாலும் தமிழகத்தை சார்ந்த எவனா ஒருத்தர் இருக்கேன் பயங்கரவாத செயலில் ஈடுபட்டதுக்கு.
சுதந்திரமாக பயங்கரவாத செயல்படுத்தி மார்க்கம் என்ற வெறிப்படுத்தி தெரிகிறாங்க, மார்க்கம் என்ற போர்வெளி தெரிகிறாங்க. குர்ஆன் அந்த மாதிரி சொல்லி கொடுக்கவே இல்லை. குர்ஆன் எங்கேயுமே குண்டு வைக்க சொல்லலை. குர்ஆனை அப்பைய மக்களை படுகொலை செய்ய பண்ணல. குர்ஆனுக்கு ஒரு நாட்டை கையப்படுத்துன்னு சொல்லலை. குர்ஆனில் வந்து அந்த கோயில் எடு இந்த கோயில் எடுன்னு சொல்லலை. ஆனால் இவங்க சொன்னது மாதிரி இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த தலைமுறையில் இளைஞர்களுடைய தலைமுறையை வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க. பூராத்தை வாழ்க்கையை சீரழிக்க பார்க்குறாங்க. இளைஞர் இஸ்லாம் இளைஞர் வாழ்க்கையை சீரழிக்கிறாங்க, திட்டமிட்டு இந்த பயங்கரவாத செயல்படுறாங்க. உடனே எந்த ஒரு நிகழ்ச்சியும் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த நிகழ்ச்சி நடத்த இவங்க தைரியமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவங்க இப்போ தேசிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கைது பண்ணுங்க. இந்தியக்கு பிரமுகர்கள் வந்து எத்தனை பேர் படுகொலையாக இருக்கும். புறம் சிகாதிகளை 130க்கு மேற்பட்டவர் படுகொலையானதுக்கு வந்து இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு அனுமதி கிடையாது. ஒரு வீர வணக்கம் செலுத்துறதுக்கு தென்காசி குமாரபாண்டியன் எடுத்துட்டாலும் சரி, கோவை சசிகுமார் எடுத்துட்டாலும் சரி, மதுரை காளிதாஸ் எடுத்துட்டாலும் சரி, சென்னை பாடி சுரேஷ் போன்ற யார் எந்த ஒரு நிகழ்ச்சிக்குமே வந்து வீர வணக்கம் செலுத்துறதுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு அனுமதி கிடையாது. அந்த குண்டுவெடிப்பில் பலியானவர்களுக்கு அனுமதி கிடையாது அந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு. ஆனால் அந்த பயங்கர குண்டுவெடிப்பில் காரணமானவர் இருந்தவன் இந்திய தலைவர்கள் படுகொலை செய்ய காரணமாக இருந்தால் அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு வீர வணக்கம் செலுத்துவதற்கு அனுமதி என்றால் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணையா? அப்போ இது அரசாங்கம் ஆதரிக்கிறது, பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறதா? ஆகவே தான் சொல்கின்றோம், எந்த ஒரு ரூபத்திலும் எதன் அடிப்படையிலும் இந்த பயங்கரவாதிகள் வளர்க்காதீர்கள், அது ஆபத்து. ஓட்டு வங்கி கண்டி சிறுபான்மையர் என்ற போர்வையில் இவங்க ஒளிந்திருக்காங்க. இவங்களை கரையடிக்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கின்றது, காவல்துறைக்கு இருக்கின்றது. யார் தவறு செய்தாலும் தவறு அந்த தேசத்திற்கு எதிராக, இந்த நாட்டின் ஒற்றுமைக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவர் தேச விரோதிகள் தான். அதை அடக்க வேண்டிய கடமை தமிழக அரசாங்கத்துக்கு, தமிழக காவல்துறைக்கு இருக்கின்றது. ஆகவே வருகின்ற 29 எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுக்காதீங்க. அந்த இமாம் அலி பயங்கரவாத நினைவு நாளை அனுசரித்து இந்த இந்திய தேசிய கட்சி வந்து ஒரு பயங்கரவாத கட்சி, பயங்கரவாதிகளை ஒன்று சேர்ந்து உருவாக்கப்பட்ட கட்சி. அந்த கட்சி உடனே தடை பண்ணுங்க. எப்படி பாபுல பிரண்டாப தண்டை இந்தியா தடை பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த கட்சியை தடை பண்ணுங்க. இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான கட்சி. இஸ்லாம் இளைஞர் வாழ்க்கையை சீர்குலைக்கிற கட்சி. இமாம் அலியை போல் எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ புரிஞ்சுக்க இவங்க என்ன சொல்ல வராங்க. இமாம் அலி நினைவினால இவங்க அனுசரிக்கணும் என்றால் அப்போ இன்று இவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த பயங்கரவாத குண்டுவெடிப்பு பூரா சம்மந்தப்பட்ட மாதிரி தெரிகிறது. இமாம் அலி எந்தெந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கானோ அவனுக்கு அந்த வழக்கில் பூரா இவன் சம்மந்தம், அவனை ஆதரிக்கிறானவன். எவன் ஒரு இஸ்லாமிய பயங்கரவாத செயலில் ஈடுபடுறானோ அவன் பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறானோ அவனும் பயங்கரவாதி தான். ஆகவே வருகின்ற காலகட்டத்தில் வந்து தமிழகத்தில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும். தமிழகத்தில் இந்து முஸ்லீம் ஒற்றுமை வந்து ஓங்க வேண்டும். எந்த ஒரு பயங்கரவாத எந்த ஒரு இமாம் அலி நினைவு தினத்தில் எந்த ஒரு அசம்பாவித சம்பவம் நடைபெறாமல் இருக்க தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சி சார்பாகவும் பொதுநலன் கருதி இந்து முஸ்லீம் ஒற்றுமை வேண்டியும் தமிழக அரசுக்கும் தமிழக காவல்துறைக்கும் இக்கோரிக்கையை இதன் மூலமாக முன்வைக்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.